students, next நாம சூப்பர் சேச்சுரேஷன் அண்ட் precipitation பத்தி பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸ்ல precipitation என்ன precipitate என்னங்கிற வரைக்கும் பார்த்தோம். அந்த precipitation-க்கு உண்டான தியரிஸை பார்க்கலாம். சூப்பர் சேச்சுரேஷன் அண்ட் precipitation. சூப்பர் சேச்சுரேஷன் என்ன? ஒரு சொல்யூஷன்ல டிசால்வ் ஆயிருக்கக்கூடிய சொல்யூட்டோட அமௌண்ட் சேச்சுரேட்டட் சொல்யூஷன்ல இருக்கிறத விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இந்த எக்ஸ்ட்ரா டிசால்வ் ஆயிருக்கக்கூடிய அந்த சொல்யூட்டை பிரிசிபிடேட்டாக கொண்டு வரக்கு நம்ம என்ன பண்ணலாம்? வி ஹேவ் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா சீடிங். அந்த எந்த சப்ஸ்டன்ஸ் டிசால்வ் ஆயிருக்கோ அந்த சப்ஸ்டன்ஸோட கிறிஸ்டல் ஒரு ஸ்மால் அமௌண்ட், ஒரு சின்ன பீஸ் எடுத்து உள்ளே போட்டிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா டிசால்வ் ஆகிருக்கக்கூடிய சொல்யூட் வந்து அந்த கிறிஸ்டல் மேலே க்ரோ ஆகி ப்ரிசிபிடேட் ஆகிடும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா சீடிங். ஸோ அப்போ ஒரு சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் எடுத்துட்டோம்னா இன் அ சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் the concentration of solute, the கரைபொருளோட concentration of solute is greater than that in saturated solution. அதாவது அந்த ஈக்லிபிரியம் கண்டிஷனில் எவ்வளோ இருக்கணுமோ அதை விட அதிகமாக இருக்குது டிசால்வ் ஆன அளவு தென் இன் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஸோ இது நமக்கு தெரிஞ்சுதான். இன் சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட் இஸ் கிரேட்டர் தென் தட் இன் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். சேச்சுரேட்டட் சொல்யூஷனில் இருக்கிறத விட சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷனில் சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இட் இஸ் அன் அன்ஸ்டேபிள் கண்டிஷன். இது வந்து நிலையானதில்லை. இட் இஸ் ஏ unstable condition. இப்போ இந்த சொல்யூட்டை precipitate பண்றதுக்கு என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்கு? The solute can be precipitated எப்படி பாருங்க, by adding a small piece of crystal of the solute. ஸோ அந்த எந்த சொல்யூட் கரைஞ்சிருக்கோ அதோட ஸ்மால் கிறிஸ்டல் எடுத்து அந்த சேச்சுரேட்டட் சொல்யூஷனில் ஆட் பண்ணுறீங்க. அப்படி ஆட் பண்ணிங்கனாலும் precipitate ஆயிரும். ஆர் some other substance, வேறு ஏதாவது சப்ஸ்டன்ஸும் போடலாம். some other substances or mechanical shaking. இந்த ஸ்மால் பீஸ் ஆஃப் சொல்யூட் ஆட் பண்ணுறீங்களா, இந்த ப்ராசஸ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீடிங். மெக்கானிக்கல் ஷேக்கிங், மெக்கானிக்கலாக ஷேக் பண்ணியும் கொண்டு வரலாம் ப்ரிசிபிடேஷனை. ஆர் ஸ்டிரிங். ஸோ ஸ்டெர் பண்ணலாம், சொல்யூஷனை நல்லா ஸ்டெர் பண்ணிங்கனாலும் ப்ரிசிபிடேட் ஃபார்ம் ஆகும். இன்னொன்று ஸ்க்ராட்சிங். இதில் என்ன பண்ணுவோன்னா ஒரு பீக்கரில் சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் இருக்குன்னா கிளாஸ் ராடை கொண்டு போய் அந்த பீக்கரோட சர்ஃபேஸில் ஸ்க்ராட்ச் பண்ணோன்னா தேய்ச்சிங்கன்னா இதுவும் ப்ரிசிபிடேட்டை கொண்டு வரும். ஸோ அப்போ அந்த சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன்லேருந்து ப்ரிசிபிடேட்டை இந்த மெத்தட்ஸில் எதில் வேணாலும் நம்ம கொண்டு வரலாம். பொதுவாக இந்த சாலிட் சப்ஸ்டன்ஸோட சாலிபிலிட்டி பார்த்தீங்கன்னா
பார்ட்டிகிள் சைஸ் குறைய குறைய அதிகமாயிட்டே போகும். தி solubility of a solid is inversely proportional to size of particles. பார்ட்டிகிள்ஸோட சைஸ் குறைய குறைய சாலிபிலிட்டி அதிகமாயிட்டே போகும். இந்த பார்ட்டிகிளோட சைஸ் பார்த்தீங்கன்னா 0.01 மில்லிமீட்டரை விட சின்னதுன்னா சாலிபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். when the size of the size அல்லது டயாமீட்டர், இங்கே சைஸுங்கிறது எதை குறிக்குது, டயாமீட்டர் of the particle is less than 0.01 millimeter, the solubility is very high. சரி, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அந்த சாலிபிலிட்டி ப்ராடக்ட். இந்த சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ரூல் பார்த்தீங்கன்னா 0.01 மில்லிமீட்டர் சைஸை விட அதிகமாக இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ்க்கு தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். தி சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ரூல் இஸ் applied for the solids which have the particles with the diameter greater than 0.01 millimeter. ஸோ பார்ட்டிகிளோட சைஸ் 0.01 மில்லிமீட்டரை விட அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பார்ட்டிகிள்ஸ்க்கு தான் நம்ம சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ரூலே அப்ளை பண்ணுறோம். ஜென்ரலாக 0.01 மில்லிமீட்டரை விட பார்ட்டிகிள் சைஸ் கம்மினா அது நல்லாவே டிசால்வ் ஆகும், கரையும், சாலிபிலிட்டி ரொம்ப அதிகம். ஸ்பீட் ஆஃப் precipitation, size of the precipitate, size of the particles in the precipitate. இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வான் விமான்ஸ் ஈக்குவேஷன். வான் விமான்ஸ் ஈக்குவேஷன் எதை சொல்லுதுன்னா தி ரேட் ஆஃப் precipitation, தட் இஸ் ஸ்பீட் ஆஃப் precipitation. ஸ்பீட் ஆஃப் precipitation இதில் என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு Von Neumann's expression, the rate, இங்க rate na speed, the rate of precipitation, அதாவது speed of precipitation is given as or na rate of precipitation is equal to Q minus S by S, where Q is concentration of solute in supersaturated solution, or the actual concentration or concentration of the solute in a supersaturated solution. So supersaturated solution la solute oda concentration da
Q. S பார்த்தீங்கன்னா ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட் equilibrium concentration of solute in a saturated solution. ஸோ அது வந்து என்ன சொல்லிக்கிறோம் எஸ். இப்போ நமக்கு தெரியும் ஆல்வேஸ் இன் சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் எடுத்துட்டோம்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷன் இருக்கிறத விட சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷனில் சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக தானே இருக்கும். Q greater than S. இப்போ இந்த precipitate ஃபார்ம் வந்து எவ்வளவு நியூக்ளி, அதாவது ஒவ்வொரு பார்ட்டிக்கிளுக்கும் ஒரு நியூக்ளி இருக்கும், கிறிஸ்டலின் பார்ட்டிக்கிளுக்கும் அந்த நியூக்ளி எவ்வளோ ஃபார்ம் ஆகுது அப்படின்னு இது வந்து ஆட்டமோட நியூக்ளி இல்லை, ஒரு கிறிஸ்டல் க்ரோ ஆகிறதுக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்கும், அதுதான் என்ன சொல்கிறேன்னா நியூக்ளி. அது வந்து எதுக்கு டைரெக்டாக ரிலேட் ஆகிருக்குன்னா Q minus S by S, தி நம்பர் ஆஃப் nuclei formed at the time of nucleation. அந்த கிறிஸ்டல் வளர்றதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம் நியூக்ளியேஷன். is directly proportional to Q minus S by S. இந்த Q minus S by S வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா நிறைய நியூக்ளி வரும், அப்போ நிறைய பார்ட்டிகிள்ஸ் வரும். நீங்கள் நம்பர் ஆஃப் நியூக்ளினா என்னன்னு வச்சுக்கோங்கன்னா நம்பர் ஆஃப் precipitate பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னே வச்சுக்கோங்க. ஸோ அப்போது இந்த Q minus S by S வேல்யூ அதிகமாக அதிகமாக நம்பர் ஆஃப் நியூக்ளியர் பார்ட்டிகிள்ஸ், நம்பர் ஆஃப் நியூக்ளி ஃபார் growth ஆஃப் கிறிஸ்டல்ஸும் அதிகமாகிட்டே போகும். இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா size of particles in the precipitate. அந்த precipitate வரக்கூடிய பார்ட்டிகிள்ஸோட சைஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட். ஸோ ஹைலி கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் எடுத்து நீங்கள் ப்ரிசிபிடேட்டை கொண்டு வந்தீங்கன்னா ப்ரிசிபிடேட்டில் இருக்கக்கூடிய பார்ட்டிகளோட சைஸ் சின்னதாக இருக்கும். அதுவே லோ கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் எடுத்து ப்ரிசிபிடேட்டை கொண்டு வந்தீங்கன்னா ப்ரிசிபிடேட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸ் வந்து லார்ஜ் சைஸில் இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம், therefore the size of crystals is small when the concentration of solute is high. ஸோ சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குதுன்னா அந்த சொல்யூஷனில் இந்த கிறிஸ்டல்ஸோட சைஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக தான் இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு லார்ஜ் சைஸ்டு கிறிஸ்டல் வேணும்னா என்ன பண்ணலான்னா டைல்யூட் சொல்யூஷன் எடுத்துக்கலாம். ஏன் அப்படி லார்ஜ் சைஸ் கிறிஸ்டல் வேணும்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த ப்ரிசிபிடேட்டை ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், therefore it is important to use dilute solutions
for the precipitation. ஸோ டைல்யூட் சொல்யூஷன் யூஸ் பண்ணோம்னா தான் ப்ரிசிபிடேட்டில் கூடிய பார்ட்டிகிள் சைஸ் லார்ஜாக இருக்கும். ஸோ பெரிய சைஸ் கிறிஸ்டல்ஸு கிடைக்கும். ஸோ அதனால் என்ன யூஸ், லார்ஜர் தி கிறிஸ்டல் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா ஈஸியர் வில் பி இட்ஸ் ஹேண்ட்லிங். அந்த ப்ரிசிபிடேட்டை ஹேண்டில் பண்ணுறது ஈஸி, வெயிட் எடுக்கிறது, ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி ப்ராசஸ்க்கெல்லாம் கொண்டு போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியர் வில் பி இட்ஸ் ஹேண்ட்லிங். இப்போ அடுத்தது நாம் என்னென்ன மெத்தட்ஸில் ப்ரிசிபிடேட்டை கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கலாம். மெத்தட்ஸ் ஆஃப் precipitation. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா we have 3 methods mainly for precipitation. So the following methods are mostly used for precipitation. ஒன்று பார்த்தீங்கன்னா volatilization. Second, electrode deposition. Third பார்த்தீங்கன்னா reacting to solutions. ஆர் ரியாக்ஷன் பிட்வீன் டூ சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இந்த 3 மெத்தட் தான் மோஸ்ட்லி ப்ரிசிபிடேட்டை கொண்டு வரக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இது ஃபர்ஸ்ட் வாலட்டைலைசேஷன் பார்த்தீங்கன்னா here the precipitate is brought about by heating or through some chemical reactions at high temperature. So இதில் some easily volatile compounds எல்லாம் and reacting with oxygen escapes. Remaining part of the material with fixed composition precipitates. ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா ஹீட் பண்ணும்போது ஆக்சிஜனை பாஸ் பண்ணி ஹீட் பண்ணுறோம், அல்லது சம் கெமிக்கல் ரியாக்ஷனையும் கேரி அவுட் பண்ணலாம். ஆக்சிஜனை பாஸ் பண்ணி ஹீட் பண்ணும்போது என்னன்னா இந்த நம்ம மெட்டீரியல் இருக்கக்கூடிய ஒரு சில எலிமெண்ட்ஸ் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி வாலட்டைல் ஈஸியாக ஆவியாகக்கூடிய காம்பவுண்டாக வெளியே போயிடுது. அப்போ ப்ரிசிபிடேட் ஆகுது ஒன்று. இல்லாட்டி வேறு ரியாஜென்ட் கூட ரியாக்ட் ஆகி ப்ரிசிபிடேட்டை ஃபார்ம் பண்ணும் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலமாக. ஸோ இது வந்து வாலட்டைலைசேஷன். எலக்ட்ரோட் டெபாசிஷன் பார்த்தீங்கன்னா ஃபேரடேஸ் ஃபர்ஸ்ட் லாவை பேஸ் பண்ணிடுது. ஸோ ஒரு எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன் வழியாக கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது ஆனோடில் டிசால்வ் ஆகும் மெட்டீரியல், கேத்தோடில் டெபாசிட் ஆகும். ஸோ அதுதான் என்னென்னா எலக்ட்ரோட் டெபாசிஷன். மூணாவது பார்த்தீங்கன்னா 2 ரியாக்டன்ட்ஸ் ரியாக்ட் ஆகும், அப்போ ப்ரிசிபிடேட் ஆகக்கூடிய ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ ரியாக்டிங் டு சொல்யூஷன்ஸ், 2 சொல்யூஷனை ரியாக்ட் பண்ண வச்சும் ப்ரிசிபிடேட்டை கொண்டு வரலாம். இதில் நம்ம மோஸ்ட்லி எதை யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோம்னா இந்த தேர்ட் மெத்தட் தான். ஆஃப் திஸ் இந்த மெத்தடுகளில் தி லாஸ்ட் ஒன் இஸ் mostly used for precipitation. ஸோ இந்த லாஸ்ட் மெத்தட் தான் அதிகமாக ப்ரிசிபிடேட்டை கொண்டு வரக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நாம் கண்டிஷன்ஸ் ஃபார் ப்ரிசிபிடேஷன் பார்க்கலாம்.
conditions for precipitation. ஸோ ஒரு சொல்யூஷன்லேருந்து ப்ரிசிபிடேட்டை கொண்டு வரணும்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் நாம் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு அது பார்த்தோம்னா we need 4 important requirements which should be fulfilled for quantitative estimation of precipitate. For the quantitative என்ன அர்த்தம் எவ்வளோ இருக்குதுன்னு எஸ்டிமேட் பண்ணுறது quantitative estimation of precipitate எவ்வளோ டெபாசிட் ஆகிருக்குது அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு we have 4 important requirements for precipitation. அந்த precipitate பண்ணுறதுக்கு 4 முக்கியமான கண்டிஷன்ஸ் இருக்குது. We have 4 important requirements for precipitation. அது என்னென்னு ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம முதல்ல இந்த சாலிபிலிட்டி பற்றி படிக்கும்போதும் சரி சாலிபிலிட்டி ப்ராடக்டை பற்றி படிக்கும்போதும் சரி ஒரு ரூல் சொல்லியிருக்கோம். என்னென்னா எந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் வாட்டரில் இன்சாலிபிள்னு சொல்கிறீங்களோ அதெல்லாம் எதில் இருக்குதுன்னு அர்த்தம் ஈக்லிபிரியத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். தே ஃபார்ம் சேச்சுரேட்டட் சொல்யூஷன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு என்ன அர்த்தம் எது இன்சாலிபிள்னு சொல்கிறோமோ அது கொஞ்சமாக டிசால்வ் ஆகி அதோட கான்ஸ்டியூவன்ஸ் கூட ஈக்லிபிரியத்தில் இருக்கும். இப்போ உதாரணமாக சில்வர் குளோரைடு இஸ் இன்சாலிபிள் இன் வாட்டர் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கொஞ்சமாக சில்வர் குளோரைடு வாட்டரில் கரைஞ்சி சில்வர் ப்ளஸ் Cl மைனஸ் அயன்ஸ் கூட ஈக்லிபிரியத்தில் இருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ரிசிபிடேட்டும் என்ன இன்சாலிபிள் இன் பர்டிகுலர் சால்வெண்ட் தானே. அப்போ அதுவும் என்ன ஆகிருக்கும் இட் இஸ் இன் ஈக்லிபிரியம் வித் டிசால்வ்டு பார்ட். அந்த டிசால்வ்டு பார்ட் ஆஃப் சொல்யூட்டு கூட ஈக்லிபிரியத்தில் இருக்குது. அந்த டிசால்வ்டு பார்ட் வந்து சொல்யூஷனில் எவ்வளோ இருக்கணும்னா நம்ம வெயிட்டை அதோட வெயிட்டை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் solute which in solution after precipitation should be below detectable limit. நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வெயிட் எடுக்க முடியுமோ அதை விட கம்மியான அளவு தான் கரைஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். தி அமௌண்ட் ஆஃப் solute left in solution. சொல்யூஷனில் இருக்கக்கூடிய சொல்யூட் எப்போ ஆஃப்டர் ப்ரிசிபிடேட் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் ப்ரிசிபிடேஷன் நம்ம ப்ரிசிபிடேட் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் சொல்யூஷனில் கொஞ்சம் சொல்யூட் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஏன் எந்த சொல்யூட் எல்லாம் ஒரு சால்வெண்ட்டில் கரையிலன்னு சொல்கிறோமோ அந்த சொல்யூட் என்ன ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு அர்த்தம் சேச்சுரேட்டட் சொல்யூஷனை ஃபார்ம் பண்ணியிருக்குதுன்னு தானே அர்த்தம். சேச்சுரேட்டட் சொல்யூஷன் என்ன டிசால்வ்டு சொல்யூட்டுக்கும் அன்டிசால்வ்டு சொல்யூட்டுக்கு இடையில ஒரு ஈக்லிபிரியம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இங்கே ப்ரிசிபிடேட் என்ன பண்ணியிருக்கும் இது கொஞ்சமாக டிசால்வ் ஆகி அந்த டிசால்வ்டு பார்ட்டு கூட ஈக்லிபிரியத்தில் இருக்கும். அந்த டிசால்வ் பார்ட்டை தான் என்னன்னு சொல்கிறோம் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் லெஃப்ட் இன் சொல்யூஷன். சொல்யூஷனில் கரைஞ்சி இருக்கக்கூடிய சொல்யூட்டோட அளவு ப்ரிசிபிடேஷனுக்கு அப்புறம் எப்படி இருக்கணும் should be கரெக்டாக எப்படி தான் இருக்கணும் எப்படி should be below அதுக்கு கீழே இருக்கணும் என்ன detectable லிமிட்ஸ். நம்ம எவ்வளோ தூரத்துக்கு மெஷர் பண்ண முடியுமோ அதை விட கம்மியான அளவு தான் இருக்கணும். இது இந்த எதோட டிடெக்டபிள் லிமிட்ஸ்னா ஆஃப் வெயிங் பேலன்ஸ் அனலிட்டிக்கல் பேலன்ஸ். நம்ம அனலிட்டிக்கல் பேலன்ஸ் வச்சு தான் வெயிட் எடுப்போம். அந்த அனலிட்டிக்கல் பேலன்ஸ்னால கூட அது வெயிட் எடுக்க முடியாத அளவுக்கு கம்மியாக இருக்கணும். ஸோ அந்த அனலிட்டிக்கல் பேலன்ஸால்
கூட அந்த precipitate அந்த சொல்யூஷனில் இருக்கக்கூடிய சொல்யூட்டோட அளவை மெஷர் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப கம்மியாக தான் கரைஞ்சி அது ஈக்லிபிரியத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட் பார்த்தீங்கன்னா தி precipitate must be pure. அந்த வந்த precipitate பியூராக இருக்கணும். தி precipitate must be pure. இப்போ இந்த precipitate பியூராக இல்லை, ஃபஸ்ட் டைம் ஃபார்ம் ஆகும்போது சம் இம்ப்யூரிட்டிஸ் அது கூட சேர்ந்து இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டைம் ஒரு precipitate பண்ணும்போது அது கூட சம் இம்ப்யூரிட்டிஸ் சேர்ந்துருக்கலாம். ஆனால் அந்த இம்ப்யூரிட்டிஸ் எப்படி இருக்கணும்னா ஈஸிலி வாஷபிள் அண்டு ரிமூவபிள். அதில் இருக்கக்கூடிய அந்த இம்ப்யூரிட்டிஸ் ஈஸியாக வாஷ் பண்ணி நம்ம வெளியே அனுப்புகிற மாதிரி இருக்கணும். when the precipitate is associated with some impurities, இந்த precipitate கூட ஒரு சில impurities சேர்ந்துருக்குது. when it is first time precipitated, ஃபஸ்ட் டைம் precipitate பண்ணும்போது அந்த precipitate கூட ஒரு சில இம்ப்யூரிட்டிஸ் சேர்ந்துருச்சுன்னா தி இம்ப்யூரிட்டிஸ் must be washable and removable. ஸோ அந்த இம்ப்யூரிட்டிஸை நம்ம வாஷ் பண்ணி வெளியே அனுப்ப முடியும் அல்லது ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு வரணும், அப்படி இருக்கணும். அந்த மாதிரி இம்ப்யூரிட்டிஸ் தான் அந்த precipitate கூட சேர்ந்து இருக்கணும். ஸோ இப்போ அந்த இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் பண்ணிட்டோம்னா precipitate வந்து பியூராக இருக்கும். ஸோ ஆஃப்டர் ரிமூவிங் இம்ப்யூரிட்டிஸ் தி precipitate will be pure. ஏன் precipitate பியூராக இருக்கணும்னா நம்ம அந்த precipitate வே பண்ணுவோம், வே பண்ணி அதில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிட்யூவண்ட்டை எஸ்டிமேட் பண்ணுவோம். இப்போ உதாரணமாக பேரியம் சல்ஃபேட்டு precipitate எடுத்துகிட்டு அதில் பேரியம் அயனை எஸ்டிமேட் பண்ணுறதா வச்சுட்டோம்னா பேரியம் அயன் அந்த precipitate-ஓட ஒரு கான்ஸ்டிட்யூவண்ட். இம்ப்யூரிட்டி சேர்ந்து இருந்துச்சுன்னா அந்த இம்ப்யூரிட்டியோட வெயிட்டும் சேர்ந்து வரும், அதில் பேரியம் அயனே இருக்காது. அப்போ நம்ம எஸ்டிமேஷன் தப்பாயிடும். ஸோ அந்த இம்ப்யூரிட்டி வந்து ஈஸிலி ரிமூவபிளாக இருக்கணும், precipitate வந்து பியூராக இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான கண்டிஷன். அடுத்தது இந்த precipitate இருக்கக்கூடிய பார்ட்டிகிள் சைஸ் பார்த்தீங்கன்னா அதிகம் பெருசாக இருக்கணும். அப்போ தான் அதை ஃபில்டர் பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்கும், வே பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ தி பார்ட்டிகிள் சைஸ் இன் தி precipitate should be large enough to be filtered and weighed. The particle size in the precipitate should be large ஸோ பார்ட்டிகிள் சைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கணும். ஏன் அப்படி பெருசாக இருக்கணும்? then only the particles will be filtered. பார்ட்டிகிள் ரொம்ப ஸ்மாலாக இருந்துச்சுன்னு வைங்க, ஃபில்டர் பண்ணும்போதே அது அந்த ஃபில்டரிங் மீடியத்தில் இருக்கக்கூடிய ஹோல்ஸ் வழியாக போயிடும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடாது, நல்லா பெருசாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த பார்ட்டிகிள்ஸை ஈஸியாக ஃபில்டர் பண்ண முடியும், ஃபில்டர் பண்ணி பிடிச்சி வைக்க முடியும். அதே மாதிரி ஹேண்டிலிங்கும் ஈஸியாக இருக்கும். ஹேண்டிலிங் ஆஃப் precipitate will be easy. ஹேண்டிலிங் ஆஃப் precipitate, வாஷிங், ட்ரையிங், இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம், வேயிங், இது எல்லாமே ஹேண்ட்லிங் ஆஃப் precipitate சொல்லிக்கலாம். ஹேண்ட்லிங் ஆஃப் precipitate will be easy. இதெல்லாம் எப்போ பாசிபிள்னா இந்த precipitate இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸோட சைஸ் லார்ஜாக இருக்கணும், பெருசாக இருக்கணும். சரி, இப்போது
ப்ரிசிப்டேட்டை கொண்டு வந்துட்டோம், அதை அப்படியே வே பண்ண மாட்டோம், ஏன்னா அது வந்து இப்போ ட்ரையாக இல்லை. அப்போ இந்த ப்ரிசிப்டேட்டை ட்ரை பண்ணணும். ஒன்றா ஒரு சில கேஸில் பார்த்தோம்னா ட்ரை பண்ணுவோம், அல்லது ஒரு சில கேஸில் இந்த ப்ரிசிப்டேட்டை இக்னைட் பண்ணுவோம், எரிச்சிருவோம். எரித்து அதில் இருக்கக்கூடிய அன்வான்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஆக்சைடு ஃபார்மில் அனுப்பிட்டு மீதி இருக்கக்கூடிய ஃபார்ம் ட்ரையாக இருக்கும். அந்த ஃபார்ம் வந்து ஃபிக்ஸ்டு காம்போசிஷன், கான்ஸ்டன்ட் காம்போசிஷனோட இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வேயிங் பண்ணுறதுல ஒரு மீனிங் இருக்கும். ஸோ தி வேயிங் ஃபார்ம் ஆஃப் தி ப்ரிசிப்டேட், நம்ம வெயிட் எடுக்க போகும்போது இருக்கக்கூடிய அந்த ப்ரிசிப்டேட்டோட ஃபார்ம் எப்படி இருக்கணும்னா, அதை எப்போ அப்படி கொண்டு வந்திருப்போம், ஆஃப்டர் ட்ரையிங் ஆர் இக்னிஷன் should have a constant composition. காம்போசிஷன் ஒரே மாதிரி. அதுக்கு என்ன மீனிங்னா, அதில் வேறு எந்த இம்ப்யூரிட்டிஸும் இருக்காது, அதில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு ரேஷியோவில் இருக்கும். ஸோ தி வெயிங் ஃபார்ம் ஆஃப் precipitate, இந்த ப்ரிசிபிடேட்டை வே பண்ணுற ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோம், வெயிட் எடுக்கிற வடிவத்துக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ப்ரிசிபிடேட்டை சொல்யூஷன்லேருந்து வெளியே கொண்டு வந்து ட்ரைடு ஃபார்மில் வச்சுருக்கோன்னு அர்த்தம். ஸோ தி வெயிங் ஃபார்ம் ஆஃப் ப்ரிசிபிடேட், இது எப்போ இந்த வெயிங் ஃபார்முக்கு வரும், ஒரு சில கேஸில் ட்ரை மட்டும் பண்ணுவோம் ஆஃப்டர் ட்ரையிங், ஒரு சில கேஸில் ட்ரை பண்ணி எரிச்சிருவோம், இக்னிஷன். அது அந்த ப்ரிசிபிடேட்டோட டைப்பு பொறுத்து நம்ம என்னென்ன பண்ணுவோங்கிறது இருக்குது, அதெல்லாம் டீட்டெயில்டாக வேறு யூனிட்டில் பார்ப்போம், லாஸ்ட் யூனிட்டில் எக்ஸட்ரா. ஒரு ப்ரிசிபிடேட் வந்து வெயிங் ஃபார்முக்கு வந்துருச்சுன்னா அது ட்ரை பண்ணியிருப்போம், அல்லது இக்னைட் பண்ணியிருப்போம், அல்லது வேறு சில ப்ராசஸில் அந்த வெயிங் ஃபார்முக்கு கொண்டு வந்திருப்போம். இந்த ஃபார்மெல்லாம், இந்த ப்ராசஸ் எல்லாம் முடித்து வெயிங் ஃபார்முக்கு ப்ரிசிபிடேட் வந்துருச்சுன்னா, ட்ரையிங், இக்னிஷன் எக்ஸட்ரா வெயிங் ஃபார்முக்கு வந்துருச்சுன்னா அந்த ப்ரிசிபிடேட்டோட காம்போசிஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். should have constant composition. அதோட காம்போசிஷன் மாறக்கூடாது, ஃபிக்ஸ்டு காம்போசிஷன். அது என்ன காம்போசிஷன்? ஸோ இப்போ நம்ம சொன்ன 4 பாயிண்ட்டும் தான் கண்டிஷன்ஸ் ஃபார் ப்ரிசிபிடேஷன். இப்போ இந்த காம்போசிஷன் என்னன்னு பாருங்கள், இது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சது தான். ஒரு சிம்பிளான ஒரு மாலிகுல் எடுத்துக்கலாம், மீத்தேன். மீத்தேனில் 2 டைப்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது. அந்த எலிமெண்ட்ஸோட காம்போசிஷன் என்ன, கார்பன். இப்போ இதோட மாலிகுலர் வெயிட் பாருங்கள், 1 கார்பனுக்கு 12 கிராம் பெர் மோல், ஒரு ஹைட்ரஜனுக்கு 1 கிராம் பெர் மோல், அப்போ 4 ஹைட்ரஜனுக்கு 4 கிராம் பெர் மோல். அப்போ இதோட மாலிகுலர் வெயிட் பார்த்தீங்கன்னா 16 கிராம் பெர் மோல். இதில் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் அல்லது காம்போசிஷன் ஆஃப் மீத்தேன் சொன்னீங்கன்னா, இதில் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன், இதில் கார்பன் மட்டுமே 12 கிராம், 12 பை இதோட டோட்டல் வெயிட் 16 இன்ட்டு 100, 3 டைம்ஸ் 4 டைம்ஸ். ஸோ 75% கார்பன் இருக்குது. அப்போ இதில் 2 எலிமெண்ட்டுங்கிறனால ஹைட்ரஜன் 25% தான் வரணும். இருந்தாலும் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியே பாருங்கள். ஹைட்ரஜன் எத்தனை கிராம், 4 கிராம் பெர் மோல். ஸோ 1/4, 25%. ஸோ மீத்தேனோட காம்போசிஷன் 75% கார்பன், 25% ஹைட்ரஜன். ஸோ இது பியூர் மீத்தேனாக இருக்கணும். இதே இதில் வந்து இந்த மீத்தேன் கேஸ் இருக்கக்கூடிய மிக்சரில் ஒரு வெசலில் வேறு சில கேஸும் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னு வைங்க, நம்ம டோட்டல் வெயிட் எடுக்கும்போது அந்த கேஸோட வெயிட்டையும் சேர்த்து எடுத்துருவோம். அப்போ பர்சன்டேஜ் எஸ்டிமேஷன் எல்லாம் பார்க்கும்போது அந்த வெயிட் எல்லாம் இன்டர்ஃபியர் ஆகி நம்மளுக்கு ராங் ஆன்சர் தான் வரும், எக்ஸாக்ட் காம்போசிஷன் கிடைக்காது. இப்போ மீத்தேன் CH4ங்கிற ஃபார்முலாவோடையவே இருந்துச்சுன்னா அதில் வந்து கார்பனோட பர்சன்டேஜ் 75%, ஹைட்ரஜனோட பர்சன்டேஜ் 25%. இதே மாதிரி தான் பேரியம் சல்ஃபேட், இதுக்கு மாலிகுலர் வெயிட் என்ன, பேரியத்துக்கு அட்டாமிக் வெயிட் 137.34 கிராம் பெர் மோல், சல்ஃபர் 32, ஆக்சிஜன் 16, 4 ஆக்சிஜனுக்கு 64. ஸோ பாருங்கள் என்ன மாலிகுலர் வெயிட் ஆஃப் பேரியம் சல்ஃபேட், 7 + 2 9, 9 + 4 13, 6 + 6 12, 12 + 1 13. ஸோ
233.34 gram per mole. இப்போ இதில் நாம் இது ஃபிக்ஸ்டு காம்போசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம்னா என்ன அர்த்தம்னா, இதில் பேரியத்தோட பர்சன்டேஜ் ஆஃப் பேரியம் எவ்வளோ, 137.34 by into 100. ஸோ பார்த்தீங்கன்னா 58.86%. ஸோ பேரியத்தோட காம்போசிஷன் 58% வந்து 58.86%. சல்ஃபரோட பர்சன்டேஜ் இங்கே எழுதுகிறேன் பார்த்துங்க. பர்சன்டேஜ் ஆஃப் சல்ஃபர் எவ்வளோ, சல்ஃபர் இதில் எவ்வளோ கிராம் இருக்குது, 32 கிராம் பை 233.34 into 100. ஸோ அந்த பர்டிகுலர் எலிமெண்ட்டோட வெயிட் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் into 100 போட்டிங்கன்னா பர்சன்டேஜ் கிடைக்குது. ஸோ அது எவ்வளோன்னு பாருங்கள், 32 by 233.34 into 100 போட்டிங்கன்னா 13.71%. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் என்ன வரும், டோட்டலாகவே இதில் 3 டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ 100லேருந்து இந்த பேரியம் சல்ஃபர் இதோட பர்சன்டேஜை சப்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் கிடைக்கும். ஒன்றா 64 by 233.34 into 100 இப்படியும் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன ஆன்சர் வருது, ஸோ 27.43%. அல்லது 100லேருந்து பேரியம் ப்ளஸ் சல்ஃபர் பர்சன்டேஜ் கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜனோட பர்சன்டேஜ் கிடைக்கும். சப்போஸ் இந்த கிறிஸ்டலில் இந்த ப்ரிசிப்டேட்டில் 1 mole பேரியம் பதிலாக 0.98 mole பேரியம், அடுத்து மெக்னீஷியம் அயனு இதில் இன்கார்பரேட் ஆயிடுச்சுன்னு வைங்க, இம்ப்யூரிட்டி ஆயினா அது எவ்வளோ 0.02. ஸோ இப்படி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். பேரியம் 1 மோலுக்கு பதிலாக 0.98 மோல், மெக்னீஷியம் 0.02 மோல், அப்போ சல்ஃபர் ஆக்சிஜன் அப்படியே இருக்குது. இப்போ இந்த ப்ரிசிப்டேட்டில் ஒவ்வொரு எலிமெண்ட்டோட காம்போசிஷனும் பாருங்கள். நம்ம இது பேரியம் சல்ஃபேட்டுன்னு எடுத்துக்குவோம், பட் ஒரிஜினலாக ஃபார்ம் ஆன கிறிஸ்டலில் 1 மோல் பேரியத்துக்கு பதிலாக 0.98 மோல் தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த பேரியம் சல்ஃபேட்டோ இந்த ப்ரிசிப்டேட்டோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். மாலிகுலர் வெயிட் என்னன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ 137.34 into 0.98 எவ்வளோ, 134.59. அடுத்தது மெக்னீஷியத்தோட அட்டாமிக் வெயிட் என்ன, 24. மெக்னீஷியம் அட்டாமிக் வெயிட் இஸ் 24.31. ஸோ 0.02 என்ன ஆன்சர் வரப்போகுது, 0.4862. அடுத்து சல்ஃபருக்கும் ஆக்சிஜனுக்கும் நம்ம முன்னாடியே பார்த்தது தான், ஒரே ஒரு சல்ஃபர் தான், 32 into 1 32. அடுத்து ஆக்சிஜன் 16 into 4 64. ஸோ இப்போ இதோட மாலிகுலர் வெயிட் பாருங்கள், இந்த ப்ரிசிப்டேட்டுக்கு 231.0762. ஸோ மாலிகுலர் வெயிட் மாறிடுச்சு. இப்போ பேரியத்தோட காம்போசிஷன் மட்டும் என்னவாக இருக்கும், பேரியத்தோட பர்சன்டேஜ் என்னவாக இருக்கும், 134.59 by 231 into 100. ஸோ பார்த்தீங்கன்னா 58.24. இப்போ பேரியத்தோட பர்சன்டேஜ் மாறிச்சுன்னா மற்ற எலிமெண்ட்ஸோட பர்சன்டேஜும் மாறும். அப்போ காம்போசிஷன் கான்ஸ்டண்ட்டாக இல்லை பாருங்கள். பியூர் பேரியம் சல்ஃபேட்டோட காம்போசிஷன் சொன்னீங்கன்னா பேரியம் 58.86%, சல்ஃபர் 13.71%, ஆக்சிஜன் 27.43%. இது பியூர் ப்ரிசிப்டேட்டாக இருந்தது. இப்போ மெக்னீஷியம் இந்த மாதிரி அயன்ஸ் இம்ப்யூரிட்டியாக வந்துருச்சுன்னா காம்போசிஷன் மாறுது பாருங்கள், பேரியத்தோட பர்சன்டேஜ் மாறுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மெக்னீஷியத்தோட பர்சன்டேஜ், மெக்னீஷியம் வந்து ஆக்சுவலாக இல்லை,
பியூர் பேரியம் சல்ஃபேட்டில். பட் இங்கே மெக்னீஷியம் வந்ததுனால சல்ஃபரோட பர்சன்டேஜ் மாறும், ஆக்சிஜனோட பர்சன்டேஜ் மாறும். அப்போ என்டையர் காம்போசிஷனும் மாறுது. ஸோ இந்த மாதிரி ப்ரிசிபிடேட் இருக்கக்கூடாது, கான்ஸ்டன்ட் காம்போசிஷனோட இருக்கணும். அதுதான் இதுக்கு மீனிங். பியூர் பேரியம் சல்ஃபேட்னா பேரியம், சல்ஃபர், ஆக்சிஜன் அந்த எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும், மற்ற எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ ஃபார்முலா படி என்னென்ன எலிமெண்ட்ஸ் வருதோ அந்த எலிமெண்ட்ஸ் மட்டுமே இருந்தால் தான் அதுக்கு பேர் என்னென்னா தி precipitate ஹேஸ் கான்ஸ்டன்ட் காம்போசிஷன். இதில் மெக்னீஷியத்தோட precipitate பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லுவீங்க? 0.4862 by 231.0762. ஸோ போட்டால் மெக்னீஷியத்தோட பர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் மெக்னீஷியம் என்ன? 0.4862 by 231.0762 into 100 பார்த்தீங்கன்னா 0.21. வெறும் 0.21% தான் மெக்னீஷியம் அயன் இருக்குது. ஆனால் அது எவ்வளோ சேஞ்சஸ் பண்ணுதுன்னு பாருங்கள் பர்சன்டேஜில். அடுத்தது பர்சன்டேஜ் ஆஃப் சல்ஃபர் 32 by 231.0762 into 100. So 13.84. Percentage of oxygen 64 by 27.69. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா எலிமெண்ட்ஸோட பர்சன்டேஜுமே மாறி இருக்கு. அப்போ இந்த ப்ரிசிபிடேட்டோட காம்போசிஷனே மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி காம்போசிஷன் மாறி இருக்கக்கூடாது, கான்ஸ்டன்ட் காம்போசிஷன் இருக்கணும். அதுதான் பியூர் ப்ரிசிபிடேட்டு அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த காம்போசிஷன் மாறுறதுக்கு மெயினாக என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ப்ரிசிபிடேட்டு கூட வேற ஒரு அயான் சேருது. இந்த வேற எந்த மாதிரி அயான்ஸ் எல்லாம் சேரும் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறக்கு ஒரு லா இருக்குது. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பெனேத்-ஃபெஜான்ஸ்-ஹார்ன் லா. ஸோ இந்த லா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ப்ரிசிபிடேட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த ப்ரிசிபிடேட்டு கூட எந்த மாதிரி அயான் விட்டுன்னா, அந்த ப்ரிசிபிடேட்டில் உங்களுக்கு நிறைய கான்ஸ்டுவன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ நான் சில்வர் குளோரைடுன்னு சொல்கிறேன்னு வைங்க, AgCl ப்ரிசிபிடேட். இதில் என்னென்ன கான்ஸ்டுவன்ட் இருக்குது? கான்ஸ்டுவன்ட் அயான்ஸ் என்னென்ன? Ag+ அண்டு Cl-. இந்த ரெண்டு கான்ஸ்டுவன்ட் அயான்ஸில் இது கூட சேர்ந்து வேற எந்த அயான் லீஸ்ட் சாலுபிள், குறைவான சாலுபிலிட்டி, குறைவான கரைதின் இருக்கக்கூடிய காம்பவுண்டை ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்த அயான் தான் போய் இந்த ப்ரிசிபிடேட்டில் ஒட்டிக்கும், அப்சார்ப் ஆகிக்கும். இதுதான் பெனேத்-ஃபெஜான்ஸ்-ஹார்ன் லா. ஸோ அது எப்படி சொல்லலாம்னா, அக்கார்டிங் டு திஸ் லா, இந்த லா படி according to this law, a precipitate ஒரு வீல் வடிவு என்ன பண்ணுது? precipitate preferentially adsorbs an ion from சொல்யூஷன்ல இருந்து ஒரு அயானை அப்சார்ப் பண்ணுது, சர்ஃபேஸில் ஒட்டிக்கி வச்சுக்குது. which forms, அந்த அயான் என்ன பண்ணுது? forms a least soluble compound, குறைவான கரைதின் இருக்கக்கூடிய காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும். a least soluble compound with the constituent ions of the precipitate, with one of the constituent ions of the precipitate or lattice.
அதாவது இந்த precipitate crystalline ஃபார்ம் இருந்துச்சுன்னா இந்த கிறிஸ்டலில் இந்த கான்ஸ்டியூவன்ட் அயான்ஸ் மாறி மாறி வரும். அந்த அயான்ஸில் ஏதாவது ஒன்று கூட லீஸ்ட் சாலபிள் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய அயான் சொல்யூஷன் இருந்துச்சுன்னா அதை தான் ப்ரிஃபரன்ஷியலி அப்சார்ப் பண்ணும். இதுதான் வந்து பெனெத் ஃபெஜன்ஸ் ஹார்ன் லா. சரி, இதை எப்படி புரிஞ்சுக்கலான்னு பாருங்கள். இப்போ நம்ம கால்சியம் ஆக்சலேட் ப்ரிசிபிடேட் பண்ணுறோம். அந்த சொல்யூஷனில் அதே சொல்யூஷனில் மெக்னீஷியம் அயானும் இருக்குது, சோடியம் அயானும் இருக்குன்னா இந்த மெக்னீஷியம் அயான் ஆக்சலேட் கூட சேர்ந்தா லீஸ்ட் சாலபிள் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும். எதை விட சோடியம் ஆக்சலேட் கூட சேர்ந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய காம்பவுண்டை விட. இதை ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறோன்னு பாருங்கள். when calcium ion is precipitated from a solution containing when calcium plus 2 ion is precipitated from a solution containing Mg plus 2 and Na plus ions, calcium ion is precipitated as calcium oxalate. calcium ion calcium oxalate precipitate பண்ணுறோம் எதுலேருந்து ஒரு சொல்யூஷன்லேருந்து. அந்த சொல்யூஷனில் Mg plus 2 and Na plus ions இருந்துச்சுன்னா தி precipitate எது calcium oxalate precipitate. The precipitate preferentially absorbs magnesium plus 2 ions. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் மெக்னீஷியம் ஆக்சலேட் கூட சேர்ந்தா என்ன கிடைக்கும்? மெக்னீஷியம் ஆக்சலேட் solubility of magnesium oxalate MgC2O4 magnesium oxalate is lower than solubility of sodium oxalate. சோடியம் ஆக்சலேட் மெக்னீஷியம் ஆக்சலேட் காம்பவுண்ட் எடுத்துட்டிங்கன்னா மெக்னீஷியம் ஆக்சலேட் தான் கம்மியாக கரையும். அந்த கம்மியாக கரையக்கூடிய காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய அயன் எதுவோ அதைத்தான் வந்து நம்ம பிரைமரி பிரிசிபிடேட். நம்ம மெயினாக எதை பிரிசிபிடேட் பண்ணுறோம்? கால்சியத்தை கால்சியம் ஆக்சலேட்டாக பிரிசிபிடேட் பண்ணுறோம். அதுதான் பிரைமரி பிரிசிபிடேட். இந்த பிரைமரி பிரிசிபிடேட் மீதி இருக்கக்கூடிய ரெண்டு அயனில் எது கம்மியான சாலிபிலிட்டி இருக்கக்கூடிய காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணதோ அந்த அயனை தான் அப்சார்ப் பண்ணும். இதுதான் வந்து பெனெத் ஃபெஜன்ஸ் ஹார்ன் லா. So next precipitant and choice of precipitant அதை பற்றி பார்க்கலாம். precipitant and choice of precipitants. ஒரு சொல்யூஷனுக்கு கூடிய சொல்யூட்டை ப்ரிசிபிடேட் பண்ணுறதுக்கு என்ன ஆட் பண்ணுறோமோ அது ப்ரிசிபிடன்ட்னு சொல்கிறோம். பட் அது எப்படி ப்ரிசிபிடேட் பண்ணுதுங்கிறத பாருங்கள். இப்போ நம்மளுக்கு சில்வர் குளோரைடு ப்ரிசிபிடேட் வேணும்னு வைங்க. சில்வர் குளோரைடு ப்ரிசிபிடேட் இதில் ரெண்டு கான்ஸ்டுவன்ட் அயான்ஸ் இருக்குது, பகுதி அயனிகள். என்னென்ன? Ag plus and Cl minus ஆர் constituent ions of AgCl precipitate. அப்போ இந்த ரெண்டு கான்ஸ்டுவன்ட் அயான்ஸும் எப்படி வரும்னா, ஒரு கான்ஸ்டுவன்ட் அயான் வந்து சொல்யூட்லேருந்து வரும், சொல்யூஷனில் இருக்கக்கூடிய சொல்யூட். இன்னொன்று வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டிய ரியேஜென்ட், அதுக்கு பேர் என்ன? ப்ரிசிபிடென்ட். ப்ரிசிபிடென்ட்லேருந்து ஒரு கான்ஸ்டிடியூவெண்ட்டும் சொல்யூஷன்ல இருந்து இன்னொரு கான்ஸ்டிடியூவெண்ட்டும் வரும். இந்த ரெண்டும் சேர்ந்து தான் AgCl precipitate ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த சொல்யூஷன் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூவெண்ட் அயான் கூட சேர்ந்து இன்னொரு கான்ஸ்டிடியூவெண்ட் அயான் precipitate ஃபார்ம் பண்ணுது. அந்த இன்னொரு கான்ஸ்டிடியூவெண்ட் அயான்ஸை கொடுக்கக்கூடிய ரியேஜென்ட்டுக்கு பேர் தான் என்னென்னா precipitant.
So precipitant it is a reagent which supplies one of the constituent of the precipitate to form precipitate with a constituent in the solution. Solution இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டுவன்ட் டயான் கூட சேர்ந்து இந்த ரியேஜென்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டுவன்ட் precipitate ஃபார்ம் பண்ணுது. இதுதான் precipitanட்கான டெஃபினிஷன். ஸோ அப்போ precipitanட்க்கு எப்படி டெஃபினிஷன் சொல்கிறோன்னு பாருங்க. A precipitant is a reagent, is a chemical reagent. அது ஒரு chemical substance தான். Is a chemical reagent which gives a constituent of a precipitate. precipitate ஓட ஒரு கான்ஸ்டுவெண்ட்டை கொடுக்குது of a precipitate to the solution. சொல்யூஷனுக்கு எதை கொடுக்குது? precipitate ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கான்ஸ்டுவெண்ட் கொடுக்குது. அந்த சொல்யூஷன் எப்படி இருக்குது? சொல்யூஷன் கண்டெய்னிங் another constituent of precipitate. அந்த precipitate இன்னொரு கான்ஸ்டுவெண்ட் எங்க இருக்கு? சொல்யூஷன்ல இருக்கு. another constituent of the precipitate. so இதுதான் வந்து precipitanட்கான டெஃபினிஷன். it is a chemical reagent which gives a constituent of a precipitate. ஒரு precipitate கான்ஸ்டுவெண்ட்டை கொடுக்குது. எதுக்கு? to the solution containing another constituent of the precipitate. இப்போ நம்மளுக்கு சில்வர் குளோரைடை precipitate பண்ணணும். நம்ம என்ன வச்சிருக்கோம்? NaCl சொல்யூஷன். ஒரு பீக்கர்ல NaCl சொல்யூஷன் வச்சிருக்கிறதா வச்சுக்கலாம். Na plus Cl minus ions சொல்யூஷன்ல இருக்கும். அக்வாஸ். இதுல என்ன ஆட் பண்றோம்னா சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். இப்போ இங்கே precipitating ஏஜென்ட் என்னன்னா சில்வர் நைட்ரேட் இஸ் precipitating ஏஜென்ட். இதிலிருந்து இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய precipitate சில்வர் குளோரைடு, precipitatingலிருந்து வரக்கூடிய கான்ஸ்டுவெண்ட் அயான் சில்வர் பிளஸ், சொல்யூஷனில் இருக்கக்கூடிய கான்ஸ்டுவெண்ட் அயான் ஆஃப் precipitate இஸ் Cl மைனஸ். ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து தான் precipitate ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதில் நம்ம precipitant எதை சொல்கிறோம்? சில்வர் நைட்ரேட். ஸோ இதே மாதிரி தான் நிக்கலை வந்து நிக்கல் டைமெத்தில் கிளைஆக்சைடு காம்ப்ளெக்ஸாக precipitate பண்ணும்போது when nickel ion in solution is precipitated as nickel dimethyl glyoxime complex DMG dimethyl glyoxime is the precipitant. So in the case la DMG the precipitant. இந்த precipitants பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். இன்ஆர்கானிக் precipitants, ஆர்கானிக் precipitants. Precipitants are broadly classified into two types. ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் precipitant. precipitant தமிழில் வீல்வடி பாக்கி அப்படின்னு சொல்லலாம். இன்ஆர்கானிக் precipitant. இன்னொன்று வந்து ஆர்கானிக் precipitant.
இன்ஆர்கானிக் precipitant, ஆர்கானிக் precipitant. இது வந்து precipitantsோட 2 மேஜர் டைப்ஸ். ஸோ நம்ம இங்கே மேலே பார்த்த எக்ஸாம்பிளில் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை ப்ரிசிப்டண்ட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து இன்ஆர்கானிக் precipitant. அப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், சில்வர் நைட்ரேட், சில்வர் குளோரைடு ப்ரிசிப்டேட் பண்ணுறதுக்கு சில்வர் நைட்ரேட் யூஸ் பண்ணால் அது வந்து என்ன, இன்ஆர்கானிக் precipitant. டிஎம்ஜி வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், இது வந்து ஆர்கானிக் காம்பவுண்டுங்கிறனால அது வந்து ஆர்கானிக் precipitant. இல்லை இந்த ஆர்கானிக் ப்ரிசிப்டன்ஸை யூஸ் பண்ணுறதுல சில அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அது என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் ஆர்கானிக் ப்ரிசிப்டன்ஸ். இந்த ஆர்கானிக் ப்ரிசிப்டன்ஸை சேர்த்து நம்ம ப்ரிசிப்டேட் ஃபார்ம் பண்ணோம்னா அது வந்து ஹைலி இன்சாலபிள். தி ப்ரிசிப்டேட்ஸ் ஃபார்ம்டு யூஸிங் ஆர்கானிக் ப்ரிசிப்டன்ஸ் ஆர் ஹைலி இன்சாலபிள். ஸோ தி செப்பரேஷன் இஸ் எஃபெக்டிவ். ப்ரிசிப்டேட்டை செப்பரேட் பண்ணுறது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். தி ப்ரிசிப்டேட்ஸ், ஏன்னா மோஸ்ட்லி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வாட்டரில் நல்லா கரையாதில்ல. தி ப்ரிசிப்டேட்ஸ் ஃபார்ம்டு யூஸிங் ஆர்கானிக், இன்ஆர்கானிக் ப்ரிசிப்டண்ட்டை யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணுறத விட ஆர்கானிக் ப்ரிசிப்டன்ஸை யூஸ் பண்ணி ப்ரிசிப்டேட் ஃபார்ம் பண்ணிங்கன்னா அது ஹைலி இன்சாலபிள். தி ப்ரிசிப்டேட்ஸ் ஃபார்ம்டு யூஸிங் ஆர்கானிக் ப்ரிசிப்டன்ஸ் ஆர் ஹைலி insoluble in water. So that இதனால் என்ன நமக்கு பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, டிகிரி ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் precipitate இஸ் ஹை. இந்த precipitate வந்து சொல்யூஷன்லேருந்து பிரிச்செடுக்கிற அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். தி டிகிரி ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் precipitate from solution is high. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மாலிகுலர் வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ப்ரிசிப்டேட்டு கிடைக்கக்கூடிய அந்த ப்ரிசிப்டேட்டுக்கும் மாலிகுலர் வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ எந்த மெட்டல் அயனை வந்து நம்ம ப்ரிசிப்டன்ட்டு கூட சேர்ந்து ப்ரிசிப்டேட் பண்ணுறோமோ அந்த மெட்டல் அயனோட கம்பேர் பண்ணும்போது இந்த அதர் பார்ட்ஸ், அதாவது மெட்டல் அயனை தவிர மற்ற கான்ஸ்டுவன்ட்ஸ் அந்த ப்ரிசிப்டேட்டில் வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரிசிப்டேட்டோட வெயிட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் சென்சிட்டிவிட்டி ஆஃப் டிடக்ஷன் ஆஃப் தி மெட்டல் இஸ் ஹை. தி மோஸ்ட் ஆஃப் தி organic precipitants have high molecular weight. ஆர்கானிக் ப்ரிசிப்டன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதோட மாலிகுலர் வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஹை மாலிகுலர், மோஸ்ட் ஆஃப் தி ஆர்கானிக் ப்ரிசிப்டன்ஸ் ஹேவ் ஹை மாலிகுலர் வெயிட் அண்ட் ஹென்ஸ் the molecular weight of compound formed by metal ion and precipitant. The organic precipitant மெட்டல் அயனும் சேர்ந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய காம்பவுண்டோட மாலிகுலர் வெயிட் இன்னும் அதிகமாக இருக்கும். precipitant will be very high. ஸோ மாலிகுலர் வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த precipitate-ஓட வெயிட்டும் அதிகமாக இருக்கும். ஃபார் ஸ்மால் வெயிட் ஆஃப் மெட்டல் அயான், ஈவன் ஃபார் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் metal ion in solution, the precipitate weight
அதாவது weight of precipitate weight will be high. ஸோ அந்த precipitate வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் கொஞ்சம் மெட்டல் அயன் சொல்யூஷனில் இருந்தால். இதனால என்ன யூஸுங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sensitivity in the detection of metal will be high. ஸோ இதனால due to this sensitivity of metal ion detection will be high. ஸோ மெட்டல் அயனை ஹை சென்சிட்டிவிட்டியில் டிடெக்ட் பண்ணலாம், எஸ்டிமேட் பண்ணலாம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்னோம் இந்த ஆர்கானிக் ப்ரிசிபிடென்ட்டுக்கு மாலிகுலர் வெயிட் அதிகமாக இருக்குது. அதனால் அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சைஸ் அதிகமாக இருக்கும். இதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிகிள் சைஸும் ப்ரிசிபிடேட்டில் பார்ட்டிகிள் சைஸும் அதிகமாக இருக்குது. இதனால் ஃபில்டரிங் வாஷிங் எல்லாம் ஈஸியாக இருக்கும். தி precipitates from organic precipitants இருந்து வரக்கூடிய precipitates have particles of large size or largest size. ஸோ ஆர்கானிக் ப்ரிசிபிடென்ட்ஸை யூஸ் பண்ணி வரக்கூடிய ப்ரிசிபிடேட்ஸ்லாம் பார்ட்டிகிள்ஸ் லார்ஜ் சைஸில் இருக்கும். ஸோ தட் இதனால் நமக்கு என்ன washing and filtering of precipitate will be easy. So that filtering and washing of filtering and washing of precipitate will be easy. ஸோ பார்ட்டிகிள் லார்ஜ் சைஸில் இருக்கிறனால அது ஈஸியாக அந்த போரில் போகாமல் ஃபில்டர் ஆகிடும். வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பார்ட்டிகிள் சைஸ் பெருசாக இருக்கிறதுனால. அடுத்தது இந்த ட்ரையிங் ஆர்கானிக் ப்ரிசிபிடென்ட்டை யூஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ப்ரிசிபிடேட் என்னன்னு சொல்லலாம்னா ஆர்கானிக் ப்ரிசிபிடேட்ஸ் இது வாட்டரை வச்சுக்காது, ஈஸியாக ரிமூவ் பண்ணிடும், எக்ஸ்பெல் பண்ணிடும். ஆர்கானிக் ப்ரிசிபிடேட்ஸ் கேன் பி ட்ரைடு ஈஸிலி. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். ஏன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் மோஸ்ட்லி வாட்டர் ரிப்பல்லர்ஸ், அதனால் இதுலேருந்து வாட்டர் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாமே இந்த ஆர்கானிக் ப்ரிசிபிடென்ட்ஸோட அட்வான்டேஜஸ். அது மட்டும் இல்லை, இதில் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆர்கானிக் ப்ரிசிபிடென்ட்ஸ். இந்த ஆர்கானிக் ப்ரிசிபிடேட்ஸை பார்த்தீங்கன்னா, அதாவது ஆர்கானிக் ப்ரிசிபிடென்ட்டை யூஸ் பண்ணி கொண்டு வர ப்ரிசிபிடேட்டுக்கு பேர் ஆர்கானிக் ப்ரிசிபிடென்ட். அதை ட்ரை பண்ணும்போது இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் சம்டைம்ஸ் அன்ஸ்டேபிள் டு ஹீட், கொஞ்சம் டீகாம்போஸ் ஆகிடும். அதனால் அதோட காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா அன்சர்டைன். சம்டைம்ஸ் the dried organic precipitates have uncertain composition. ஸோ இது ஒரு மேஜர் ப்ராப்ளம். காம்போசிஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், இது அன்சர்டைனாக இருக்குது. ஸோ இது என்ன காரணம்னா பார்ஷியல் டீகாம்போசிஷன் அல்லது வாலடைலேஷன் ஆஃப் சம் காம்பவுண்ட்ஸ் ஆன் ட்ரையிங். அடுத்தது இந்த ஆர்கானிக் ப்ரிசிபிடென்ட்ஸோட சாலிபிலிட்டி தான் அடுத்தது ப்ராப்ளம். ஆர்கானிக் ப்ரிசிபிடென்ட்ஸ் ஆர் less soluble in water. இது இன்னொரு ப்ராப்ளம். இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி வாட்டரில் கரையாதுங்கிறதுனால இதுவும் இன்னொரு ப்ராப்ளத்தை அடிஷ்னலாக கொடுக்குது.
ஸோ இதனால் அந்த ஆர்கானிக்ஸ் ப்ரிசிப்டண்ட்டோட சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். திஸ் கிரியேட்ஸ் problems in preparing solution. ஸோ அந்த ஆர்கானிக் ப்ரிசிப்டண்ட்டை வாட்டரில் கரைச்சி சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுல இது பிரச்சனை கொண்டு வருது. அடுத்தது காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ப்ரிசிப்டன்ட்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஸோ கம்பேர்டு டு இன்ஆர்கானிக் ப்ரிசிப்டன்ட்ஸோட கூட ஒப்பிடும்போது compared to inorganic precipitants, the organic precipitants are expensive. ஸோ கொஞ்சம் விலை அதிகம்தான். ஸோ இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆர்கானிக் ப்ரிசிப்டன்ட்ஸ். ஸோ மற்ற தியரி பார்ட்டை நெக்ஸ்ட் கிளாஸ். If you like this video, you can press like button and share with your friends. If you want to provide any suggestion, you can reach us through the mail ID given or the WhatsApp number 94863 77825. Thank you.